ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மொதல் நாளே மாப்பிள சம்பா அரிசி கூடவே திணை எல்லாம் சேர்த்து மாவு வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தேன். இட்லி ஊற்றி ஈஸியாக வேலையை முடிச்சலான்னு பார்த்தேன். பிள்ளைங்க தோசை கேட்டாங்க. சரின்னு இந்த மாதிரி கல் தோசை மாதிரி ஊற்றிட்டேன். அண்ட் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வைக்கிறதா தான் பிளானு. சரி, எப்போவுமே பொரிக்கடலை சேர்த்து தானே தேங்காய் சட்னி அரைக்கிறோம். இந்த தடவை வேர்க்கடலை சேர்த்து அரைக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் சேர்த்துருந்தேன். தோலோடையே சேர்த்துட்டேன். காலையில் தோல் எடுக்கலாம், எனக்கு டைம் இல்லை. ஸோ அரைச்சி அதுக்கும் தாளிப்பு ஊற்றியாச்சு. அண்ட் தோசையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாவில் தோசை மட்டும் இல்லாமல் இட்லியுமே நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னிக்குமே தாளிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அண்ட் இன்றைக்கான லஞ்சுக்கு தக்காளி பருப்பு ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நாளைக்கு வந்து இங்கே அரஃபா நோம்பு பிடிக்கணும். ஸோ தக்காளி பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு இது கூட கறி பொரிச்சு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையாவே ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இந்த தக்காளி பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஒன்று, வெங்காயம் தக்காளி தான் கொஞ்சம் நிறையா கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி கூட அப்படின்றனால இன்றைக்கி எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர்லேயே தாளித்து போட்டுட்டேன். நிறைய பேர் இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரோட ரிவ்யூ சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஷார்ட்ஸில் என்னால் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியலை. அப்படியே சொன்னாலும் ஒரு சிலர் திரும்ப திரும்ப கேட்குறீங்க. இந்த வீடியோவில் இதோட ரிவ்யூ வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். சேனல் நேமுக்கு மேலே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் இதோட ரிவ்யூ அண்ட் லிங்க் எல்லாமே இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தக்காளி பருப்பு கூடயே சைடிஷாக பிரெயின் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். மூளை வந்து மொதல் நாளே க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ணி விட்டாச்சு. மூளை பொரிக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, மீன் பொரிக்கும் போது எப்படி அடுப்புலாம் தெரித்து வேலை வைக்குமோ அதை விட டபுள் மடங்கு இது தெரித்து நிறைய வேலை வச்சிரும். பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.